எங்கள் வீட்டிலேருந்து தடுக்கி விழுந்தா கோவிலில் தான் விழணும், அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸு. ஆனால் ரீசெண்டாக இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அப்படி ஒரு மாச்சல் போகிறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போகாமே இருந்துட்டேன். இன்றைக்கி கட்டணங்க போகும்போது பூஜை நடந்துச்சா, உண்மையாகவே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசு ஒரு லேசாக. நான் கேரளா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோவிலில் பிரசாதம் இப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே வந்து எப்படின்னா, இந்த இலையில ஏதாவது ஒரு இலையில வாழை இலை இல்லை அந்த மாதிரி இலையில வந்து அந்த அரிசி மாவு உள்ளே வந்து தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் சக்கரைலாம் போட்டு இது பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ராகி மாவு, அதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க, வாழைப்பழம்லாம் உள்ள வச்சு. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இங்கே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஐயரும் வந்து நான் ஏதோ ஒன்று கூட கொடுத்தாங்க பிரசாதம்னு. நாங்களும் லைனில் போய் நின்றுக்கிட்டோம். போய் பார்த்தோம், அந்த அவல் பொரியெலாம் அந்த சக்கரை போட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாங்கி நல்லா தின்னுட்டு கோவிலேருந்து வர மனசே இல்லை. கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரமாக அங்கேயே இருந்து சிரிச்சு நாங்கள் எங்களுக்குள்ள கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் இருந்தோம். நான் ஃபஸ்ட்டில் ஒன்று இலை வச்சு காமிச்சேன்ல, அது வந்து நானும் வந்து புதுசில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அது பேர் எனக்கு ஏதோ இலையப்பமா ஏதோ சொல்லுவாங்க. அதே போல் இங்கே வைக்கிற பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஊர்லலாம் முந்திரி பழமும் அந்த பருப்பு மட்டும் தானே போடுவாங்க. இங்கே வந்து வாழைப்பழம், திராட்சை பழம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சூப்பராக இருக்கும்.